தனுசு ராசிக்காரங்களோட குணாதிசயம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? தனுஷ் ராசி வந்து ஊருக்கே உபதேசம் சொல்லும், ஆனால் தான் வாழ்க்கையை கோட்டை விட்டுரும். அதான் தனுஷோட தலையெழுத்தே. இப்போது நிறைய மனிதர்களை பேசும்போது நம்ம கவனிப்போம், அது மேபி சில பாயிண்ட் எடுத்துப்போம், விட்டுருவோம். ஆனால் இந்த தனுஷ் ராசிக்காரங்களோட அட்வைஸ் வந்து உங்களுக்கு வாழ்நாளில் உதவும்னா கண்டிப்பாக பசுமரத்தாணி மாதிரி உங்கள் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிரும். அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் பெறுறது ரொம்ப அபூர்வம். நம்ம அதை பெற்று அது சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா தேவையில்லை அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒருத்தவங்களை ஃபிக்ஸ் பண்ணி அட்வைஸ் பண்ண நினச்சிட்டாங்கன்னா 100% நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம திரும்ப இதை எடுத்துக்கிட்டு போய் கவனம் செலுத்தும் போதெல்லாம் அவங்க இப்படி சொன்னாங்கன்னு அதை நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ராசிக்காரங்களோட அட்வைஸ் வந்து ரொம்ப பவராக இருக்கும். இன்னொன்று, தனுஷ் ராசிக்காரங்கள் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பாக்கியம் அவங்க இழந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க மீண்டும் ஒரு துளிர் விட்டு அடுத்த வாழ்க்கையை நகர்த்த முடியுமே தவிர, சரி பிறந்தோம் அப்படியே நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னு இவங்கள்ட்ட இருக்காது. இவங்க வாழ்க்கையில் முக்கியமான நபர், அதாவது அது தகப்பனாராக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம், இல்லை மூதாதையார் யாராவது ஒரு நபர், ஒரு நல்ல நபர், அவங்க ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனான பர்சனை இந்த இழந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தனுஷ் ராசி நபர்களுக்கு வாழ்க்கை வந்து பிரகாசமாகும்.